ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லு ஸ்டோரிஸ் தமிழ். இன்றைக்கி எபிசோட் 83 பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சுதா ஷீலா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, நான் வேணாம்னு சொன்னாலும் ரக்ஷித் திரும்ப திரும்ப அப்ராஜிதா கிட்ட தான் போகிறான், என் பேச்சு அவன் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஷீலா ரிப்ளை பண்ணுறாங்க, நீ அப்ராஜிதாவை வீட்டில் இருந்து வெளியே அனுப்பிட்ட, ஆனால் ரக்ஷித்தோட மனசில் அவள் வீடு கட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ஆல்ரெடி மேரிட் அண்ட் டிவர்ஸ்ட், அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு என்னால் யோசிக்க முடியல, சொசைட்டி ரக்ஷித் பற்றி என்ன பேசும்னு எனக்கு புரியல அப்படிங்கும்போது சுதா ரிப்ளை பண்ணுறாங்க, என்னோட பெர்மிஷன் இல்லாமல் ரக்ஷித் கல்யாணம் பண்ண மாட்டான், அப்ராஜிதா இந்த வீட்டு மருமகளாக வரவே முடியாது அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது அப்ராஜிதாவை காட்டுறாங்க. அப்ராஜிதா என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, காஷ்மியோட அம்மா சொன்னது உன்னோட வாழ்க்கை தான் இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் நீ இப்படி கெடுக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இவளுக்கு அது எல்லாமே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. இவளோட லைஃப்னால இப்போது இவளோட தங்கச்சி லைஃப் அண்ட் தம்பி லைஃப் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏன் எப்போவுமே கஷ்டம்தான் வருது என்னால் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித் அப்போ வீடியோ கால் பண்ணுறான். பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கான். எப்படியோ நான் உன்னோட அந்த மெடிசின் சாப்பிடல, அதனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு. அதான் அந்த டர்மரிக் மில்க். அப்புறம் அவன் சொல்கிறான், எல்லாரும் வீட்லேயும் மேரேஜை செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் உன்னோட வீட்டில் டிவோர்ஸை கூட செலிப்ரேட் பண்ணுற ஃபேமிலியை நான் ஆக்சுவலி இப்போ தான் பார்க்குறேன், இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். தென் இவன் மனசில் என்ன இருக்குன்னா, எனக்கு உதவி பண்ண எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு, இப்போ என்னோடய ஃபேமிலி என்னால் கஷ்டப்பட்டுட்ருக்குன்னு இவன் கொஞ்சம் டல்லாக யோசிச்சுட்ருப்பா. இப்போ இவன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, பட் ஸ்டில் உன்னோட அம்மா பார்த்தா எனக்கு இன்னும் பயம் இருக்குது அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லுவான். அப்போ அப்ராஜிதா எனக்கும் அப்படி தான் இருக்குது உங்கள் அம்மாவை பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது, புரியுது, விவான் எல்லாமே சொன்னான், நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்காது அப்படின்ட்டு அவனும் சாரி கேட்குறான். இப்போது விவான் அண்ட் ஆரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள காட்டுறாங்க. விவான் ஆரு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போது ஆரு என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவனுக்கு ஷாக் ஆகுது, பிகாஸ் இவ இதுக்கு முன்னாடி சொல்லவே இல்லைல்ல. ஸோ ஷாக் ஆகுறான். அப்போ இவ சொல்கிறா, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் மேலே நம்பிக்கையே இல்லை, ஏன்னா அப்ராஜிதா அக்காவோட லைஃப்பை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கும்போது விவான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், இது உன்னோட லைஃப், நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஆரு சொல்கிறா, என்னோட அம்மா அப்பா எதிர்த்து என்னால் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி, அவள் ஆக்சுவலி ஒரு ஆக்டிங் தான் போயிட்டுருக்கு. உண்மையாக அவள் ரோகனை தான் லவ் பண்ணுற மாதிரி கட்டிகிட்டு இருந்தாங்க. தென் அகெயின் விவான் ரிச்சில், ஸோ அவள் இப்படி பண்ணிகிட்ருக்கா. ஸோ பாதி தூரம் போயிட்டு அவள் யோசிச்சுட்டு திரும்ப விவானை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுவாள். இப்போ கோர்ட்டில் லாயர் லலித் மேலே இருக்கிற எல்லா க்ரைம்ஸும் ரீட் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் வைலன்ஸ், கிட்னாப்பிங், க்ரூவல்ட்டி, ரக்ஷித்தை கொலை செய்ய ட்ரை பண்ணது எல்லாத்துக்குமே சாட்சி இருக்குன்னு சொல்லிட்டு ரக்ஷித் என்ன பண்ணுறான்னா, அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எடுத்து லலித் கிட்ட காட்டி, இந்த அக்ரிமெண்ட்டில் நீ சைன் பண்ணினா எல்லா சார்ஜஸையும் வாபஸ் வாங்குகிறோம் அப்படின்ட்டு இவன் சொல்லிடுவான். லலித்க்கும் என்னென்னா, இவ கூட எனக்கு வாழணும்னு என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் அப்ராஜிதாவை தப்பாக பேச ஆரம்பிப்பான். அவன் ஆரம்பிச்சோடனே ரக்ஷித் அவனை ஸ்லாப் பண்ணிவிட்டு, அப்ராஜிதா பற்றி இனிமே ஒரு வார்த்தை பேசினா 2 அடி விழுன்னு வார்னிங் கொடுக்குறான். ஃபைனலி லலித் அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணிவிட்டு, அப்ராஜிதா நான் உன்னை ஃப்ரீ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பேப்பர்ஸ் வாங்கி அப்புவை சைன் பண்ண சொல்லும்போது அப்பு யோசிக்கும்போது, பின்னாடி பார்க்காத, உன் கான்ஃபிடென்ஸ் தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கு, இனி உன் லைஃப்பை நீ தான் எழுதணும் அப்படின்ட்டு அவன் தைரியம் கொடுக்குறான். தென் பென் கொடுக்கும்போது, இல்லை எனக்கு பென் வேண்டாம், எங்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக்லேருந்து ரக்ஷித்தோட அந்த பிளாக் பென் எடுப்பா. அது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மீட் பண்ணும்போது ரக்ஷித் அந்த பெண்ணை ட்ரெயின்லேயே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பா. அந்த பென் அது சைன் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸ் லாயர்கிட்ட கொடுத்தோன்னே லாயர் அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, கங்க்ராட்ஸ் அப்ராஜிதா, யூ ஆர் டிவர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அவளுக்கு. ரக்ஷித்தோட ஸ்மார்ட்டான ட்விஸ்ட் என்னன்னா, டிவோர்ஸ் முடிஞ்சதும் ரக்ஷித் போலீஸ் கிட்ட இவன் மேலே இருக்கிற எல்லா கேஸும் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ லலித்க்கு ஷாக் ஆகிடுது. சார்ஜஸ் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னியே, நான் டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் போட்டா அப்படின்னு அவன் கேட்குறான். ரக்ஷித் வந்து சிரிச்சிட்டு, ஆமாம் சொன்னேன், ஆனால் பொய் சொன்னேன், இந்த மாதிரி மிருகங்க கிட்ட எல்லாம் உண்மை பேச மாட்டேன் அப்படின்ட்டு இங்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான் ரக்ஷித். போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிற நேரத்தில் லலித் கன் எடுத்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ரக்ஷித் அவனை காப்பாற்றிடுறான். அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ சாகக்கூடாது, நீ வாழணும், நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும், நீ அழிக்க நினச்ச அப்ராஜிதா எப்படி உயரத்துக்கு போகிறா அப்படிங்கிறது உன் கண்ணால் நீ பார்க்கணும், அதுதான் உனக்கு பெரிய தண்டனை அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லிட்டு இருக்கான் லலித் கிட்ட. போலீஸ் லலித்தை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான்னா, நான் வெளியே வந்தால் உங்கள் 2 பேரையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். தென் லலித்தோட அம்மா வந்து அப்ராஜிதா கிட்ட திரும்ப ஒரு மாதிரி ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவனை விட்டு, அவன் பாவம் அப்படி இப்படின்லாம். அப்போ வந்து அப்பு சொல்கிறான், உங்களோட வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன், அதனால தான் உங்கள் மேலே நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, நீங்கள் இங்கிருந்து போயிடுங்க அப்படின்ட்டு அப்பு சொல்கிறான். ரக்ஷித் வந்து நல்லா ஹாப்பியாக அப்பு கிட்ட கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் அப்ராஜிதா சர்மா அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். 2 பேரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து அப்புவோட அம்மா மாலத்தி இருக்காங்கல்ல, அவங்க நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாலத்தி வந்து தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கோர்ட் வெளியே போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்ராஜிதா சொல்வா, எனக்கு ரொம்ப நிம்மதியாக ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஏதோ ரெக்க விரித்து பறக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இது எல்லாமே உங்களால் தான், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு ரக்ஷித் கிட்ட சொல்லும்போது, நான் ஒன்றும் செய்யலை, தைரியம் உனக்குள்ளே தான் இருந்துச்சு, நான் அதை வெளியே கொண்டு வர ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான் அப்படின்னு இவன் சொல்கிறான். அவள் தேங்க்யூ சொன்னதுக்கு, நான் உனக்கு செஞ்ச ஹெல்ப் எல்லாத்துக்கும் ஒரே லிஸ்ட்டு போட்டு ஒரே டைம் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போதும் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து அந்த பென் எடுத்து காட்டி, பென் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ இந்த பென் வந்துட்டு நீங்கள் ட்ரெயினில் மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, அண்ட் இந்த பென் நான் எடுத்துகிட்டு உங்ககிட்ட கொடுக்க வந்தேன், பட் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டுருப்பா. தென் என்னென்னா, இந்த பெனில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த காம்படிஷனுக்காக நேம் கொடுக்கறதுக்கு எழுதினேன், அந்த காம்படிஷனில் நான் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுறதுக்காக இந்த பென் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பென் தான் எனக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுத்துச்சு அப்படின்ட்டு இவ சொல்லிட்டு, இந்த பெண் நம்ம ரிலேஷன்ஷிப் மாதிரி அப்படின்னு அவள் சொல்கிறா. எல்லாம் சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக அப்ராஜிதா என்ன சொல்கிறான்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பை, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம இங்கே முடிச்சுக்கணும் அப்படின்ட்டு சொன்னோன்னே ரக்ஷித்க்கு ஷாக் ஆகிடுச்சு. ஏன், எதனால், இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல அப்படிங்கும்போது, இல்லை இனி என்னோடய லைஃப்பில் வரப்போகிற எல்லா பிரச்சனையும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன், என்ன நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், இது எனக்காக நான் எடுத்துக்கிற முக்கியமான முடிவு அப்படிங்கும்போது ரக்ஷித் ஏன் இப்படி பண்ணுற, போகாத அப்படின்னு சொல்லுவான். பட் இவ என்னன்னா, இல்லை நான் உங்கள் கூட இருந்தால் அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, எனக்கும் நல்லது கிடையாது, நானே என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் ஏன் இந்த டெசிஷன் எடுத்தான்னா, அந்த சொசைட்டி வந்து ரக்ஷித்தை பற்றியும் தப்பாக பேசுறது அவளுக்கு பிடிக்கல, இவளால் அவனும் அஃபெக்ட் ஆகிறது இவளுக்கு பிடிக்கல, அதனால் அந்த டெசிஷன் எடுத்துருப்பா. ஓடம்மா இதெல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, லலித் போயிட்டான்ல, ஸோ அவங்க வந்து என்னோட பொண்ணு நரகத்திலிருந்து விடுதலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இனி அவளோட நியூ லைஃப் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க ப்ரே பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.